அலைமகள் வந்தாள், அன்பாய் வந்தாள், அழைகின்ற மனதுக்கு ஆறுதலாய் தந்தாள். அலைமகள் வந்தாள், அன்பாய் வந்தாள், அழைகின்ற மனதுக்கு ஆறுதலாய் வந்தாள். தொலைந்தது துன்பம் இனி நம்மை தொடரா வண்ணம், நிலையாய் என் வீட்டில் நித்தியவாசம் செய்வாள். நிலையாய் என் வீட்டில் நித்தியவாசம் செய்வாள். களைகளும் செல்வமுடன் கருணை ஈகை மகிழ்வும், களைகளும் செல்வமுடன் கருணை ஈகை மகிழ்வும், மங்களம் தொழையாத இன்பம் அறம் தர்மம் நேர்மை சாந்தி அனைத்தும் தந்திடுவாளே. இனிய மாலை வணக்கம். இன்றைய நாள் ஆவணி மாதத்திலே எதிரேற்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வருஷத்திலே இந்த விருதுநகரிலே எனக்கு ஒரு தலைப்பு, இலக்கியத்தில் ஜோதிடம் என்ற தலைப்பை பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு அதை ஜோதிடர்கள் ஆகிய அறிவு சார்ந்த உங்கள் முன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். காலையில் சாமி சொன்னாங்க, கடக லக்னம் பூச நட்சத்திரம், பூச நட்சத்திர தசாரத்தில் பிரதிஷ்டா சொல்லிட்டு. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி. எந்த ஒரு விசேஷமும் பாருங்க, ஒரு குழந்தை ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க கோடீஸ்வர யோகத்தில் தான் இருப்பாங்க. எவ்வளோ கீழ்மட்டத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் கூட அவங்க கோடீஸ்வரராகத்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு பூச நட்சத்திரத்தில் நிறைய பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பூச நட்சத்திரமும் என்னை எங்கே யாரெல்லாம் என்னை வீழ்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பூச நட்சத்திரத்தில் நான் மீண்டும் எழுந்துகின்றேன் என்று சொல்லி கொண்டு, ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இங்கே வரணுங்கிற எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இந்த பூச நட்சத்திரம் என்னை மீண்டும் ஜீரோலிருந்து மேலே கொண்டு போயிருக்கு. அது சுவாமிகளுக்கும் சில நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் முதல் மீட்டிங்காக நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்தது வேற. ஸோ சாமிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எந்த சந்தி மூலமோ, எந்த சந்தி நாணமோ, எந்த சந்தி அந்த ஜாலமோ, எனக்கு இந்த இடத்துல இலக்கியத்தில் ஜோதிடங்கிற தலைப்பை அண்ணன் கோட்டையூர் அண்ணன் கேட்டாரு. 25/4/2024 கேட்குறாரு. என் கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, வருவனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. 2 நாள் டைம் கொடுத்தேன். அண்ணா 2 நாள் கழிச்சு சொல்கிறேன். என்னை மீண்டும் கூப்பிட்டாரு May 1. ஸோ சொல்கிறேன், இலக்கியத்தில் ஜோதிடம். ஸோ ஏன் அந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன்னு எனக்கே தெரியாது. நான் இலக்கியவாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு அந்த சப்ஜெக்ட் இயற்கையாகவே வந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு இலக்கியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் உதாரணம் வேற எங்கேயுமே இல்லை. ஏன்னா அந்த சப்ஜெக்டை நான் நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணேன். உண்மையாக சொல்கிறேன், நேற்று இங்கே வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு இலக்கியம் ஜோதிடம் எங்கே இருக்கிறது அப்படின்னா நம்ம ஜாம்பவான் சுவாமிகளோட குடும்பத்தாரில் தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா 1, 5, 9 எந்த ஒரு மனிதனுக்கும் நன்றாக வேலை செய்கிறதோ, அங்க சுபகரங்கள் அமர்ந்திருக்கோ, அவங்களுடைய வம்சாவளி தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். 1ஆம் பாவம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம்னா அவன் சுயமா வந்துருவான். இல்லை அப்படின்னா அவனுடைய கர்மா வேலை செய்யும். இப்போ 5ஆம் பாவம் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு யாரோட வழி அப்படின்னு சொன்னா தாத்தாவோட வழி. அப்போ தாத்தா செய்த புண்ணியம்
நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை செய்யும். இல்லை அந்த கர்மா என்ன ஆகும், தாத்தா செய்ய கர்மம் பேரனுக்கு. ஆனால் அதே 9ஆம் பாவம் அப்பா செய்த புண்ணியம். இப்போ அந்த கர்மாவை நம்ம எடுக்க வேண்டியதில்லை. 1, 5, 9 இந்த இலக்கியத்தில் ஜோதிடம் எங்கே இருக்கிறதுனா இங்க ஜாம்பவான் சுவாமி குடும்பத்துல தான் இருக்கு. எந்த ஒரு ஜோதிடருக்கும் நடக்காத ஒரு விஷயம் அவர் இன்னைக்கு இலக்கணமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம 12 ராசி எடுத்துக்கிறோம். அப்போ 5ஆம் பாவம் காற்று ராசியில இருந்தா மியூசிக்னு எடுத்துக்கிறோம். அந்த மியூசிக் அப்படிங்கும்போது நல்லா சிந்திச்சு பாருங்க, எந்த மரமாக மியூசிக் அப்படின்னா காற்றில் சுவாசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய அந்த மியூசிக். இப்போ இதே 5ஆம் பாவம் நில ராசியா இருந்தா இலக்கணம். ஒரு ஜோதிடத்துல 5ஆம் பாவம் நில ராசியில இருந்ததுன்னா அது இலக்கணம். ஸோ அது நெருப்பா இருந்ததுன்னா இலக்கியம். இப்போ அதே நீர் ராசியா இருந்ததுன்னா நம்ம புல்லாங்குழல் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தொல்காப்பியத்துல மூல நூல் எது, ஆதி நூல் எது அப்படின்னு வரும்போது தமிழ்லயே இலக்கிய நூல் எதுன்னா முதல்ல இடம் பெற்றது தொல்காப்பியம்தான். அப்போ இங்க ஒரு உதாரணம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், இந்த 4 தத்துவத்துக்குள்ள ஆகாயம் இருக்கு. ஆகாயம் எங்கேயும் இல்லை, ஒண்ணுக்குள் ஒண்ணு பின்றி பிழைந்துதான் இருக்கு. அப்போ இந்த 1, 5, 9 வேலை செய்தால் நமக்கு இலக்கணமும் அந்த ஜோதிடத்திலையும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு 14வது நட்சத்திரம் என்று வருகிறதோ, இந்த 14வது நட்சத்திரத்தை பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பவளக்கண்ணன் சகோதரன் அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னார். ஆனா அன்னையிலிருந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 14வது நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அன்று அவர்கள் தான தர்மங்களை செய்தால் அவர்களோட வம்சாவழி விருத்தி செய்யுமா. நீங்களும் ஆய்வு செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நீங்களே எடுத்துக்கங்க. அப்ப இது எங்க இருந்தது? ஜோதிடத்துக்கும் இலக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொன்ன இலக்கியம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இதே 5ஆம் பாவத்தை அழகாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அடுத்தது மட்டும் இல்ல, உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ், ஒரு குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ சங்க இலக்கியத்துல அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அப்போ 2 பேர் சேர்ந்து காதலிச்சால் அது என்னன்னா அன்பின் 5 சொல்றாங்க. 2 பேரும் மனதோட ஒன்று காதலிச்சா அது அன்பின் 5. அப்போ அதுல ஒருவர் மட்டும் காதலிச்சா கைகிணை. அது கைகிணை என்பது என்ன? ஒருதலை காதல். அப்போ இதுல ஒரு பெண்ணோ ஆணோ தன் வயதுக்கு இளையவர்களை அல்லது இளையவனை காதலிச்சால் அது பொருந்தாத காமம்னு சொல்றாங்க. இப்ப இந்த கலியுகத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கு. ஜோதிடர் ஆகிய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பாருது, லவ் டுடே, இந்த மாதிரி காஃபி வித் காதல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில பார்க்க முடியல. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், இங்க அத்தனை பேருக்குமே இந்த பூர்வ ஜென்ம பாக்கியம் இருக்கு. ஏன்னா எத்தனையோ விஷயங்களை விட்டுட்டு காலையிலேருந்து இந்த அரங்கத்துல நாங்கள்லாம் பேசுறோம் அப்படின்னா, இருந்தாலும் கவிதமா பேசுற வரைக்கும் இருக்கோன்னு நீங்கள்லாம் இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சாமி கையால உங்களுக்கு ஷீல்டு இதெல்லாம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பும், அது மட்டும் இல்லை, உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இங்க நீங்க அமர முடியும். அது விருதுநகர்ல ஜாம்பவான் சுவாமி இடத்துல நிச்சயமாக சொல்றேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள்லாம் வரும்போது பெண்கள் 1 ஆள் 2 ஆள் தான் இருந்தோம். இப்போ பெண்களை நான் ரொம்ப வரவேற்கிறேன், அதுவும் இந்த விருதுநகருக்கு. ஏன்னா தயவு செய்து சொல்றேன், பெண்கள் எல்லோரும் இதனுடைய கைண்ட் ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு 8 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்க பழைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சாமி எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாங்களும் இங்க எங்களுடைய பணியாற்றினோம். அப்ப இது போட்ட விதை
அது இன்றைக்கு தான் செயலாட்டி இருக்கு. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஆனால் சாமியோட கனவுகள் இது எல்லாமே ஒரு கவர்னரோ இல்லை முக்கியமான அரசியல்வாதி யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கை தட்டினா ஓசை வருமா? வராது. ஸோ உங்களை போட இளைஞர்கள் வாங்க. ஏன்னா என்னால் இனி ஓட முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விருதுநகரில் இப்படி ஒரு கடகாம்பிகாள் சிலை நம்ம ஜோதிடத்துக்காக உருவாக்கி கூடிய ஜாம்பவான் சுவாமிக்கு எல்லாரும் ஒரு எழுந்து நின்று ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா? ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் கொடுத்திருக்கார். ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய குருநாதர் மகரிஷி தயானந்த ஜோதி ஐயா அவர்கள் சொன்னால், என்னைக்கெல்லாம் ஒரு கட்டம் நீ கீழே விழுகிறாயா அன்னைக்கெல்லாம் நீ மேலே எழுந்திருச்சிடுவேனாரு. சோ இந்த இடத்துல இந்த நேரத்துல எதையும் நினைக்க வேண்டாம், நீ வாமா முதல்லன்னு சொல்லி என்னையை ஒரு தந்தையாக இருந்து சகோதரனாக இருந்து என் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து என்னை அழைத்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சாமிக்கு இந்த மாலை நேரத்தில் உங்கள் சார்பாக உங்களுள் ஒருத்தியாக சாமிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர்கள் குடும்பம் மென்மேலும் தலைத்தோங்க, அவர்களுடன் நான் என் காலம் இருக்கும் வரை அவருடன் சேர்ந்து பயணிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி.